அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று செப்டம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. 5 சிறப்புகளோடு வரும் கபில சஷ்டி. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் எதை மறக்காமல் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று சஷ்டி திதியானதால் முருகப்பெருமானை வணங்கி குழந்தை வரம் பெறக்கூடிய அற்புதமான நாள். இரண்டாவது சிறப்பு, நாரத மகரிஷி தெய்வ நிலையை அடைந்த தினம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, சந்திரனுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் இன்று வருகிறது. நட்சத்திரத்திற்குரிய கிழமையான திங்கட்கிழமையும் வருவதால் சோமவார விரதம் கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நான்காவது, நந்தனார் குரு பூஜைக்குரிய சிறப்பான நாள். இன்று ஐந்தாவது, இன்று ஏதாவது ஒரு திருக்கோயிலுக்கு சென்று புனித நீராடி மகாலய பட்ச காலமானதால் நம் முன்னோர்களை நினைத்து சிரார்த்தம் அல்லது தர்ப்பணம் கொடுத்து பசுமாட்டிற்கு உணவு தருவார்கள். ஆனால் பசுமாட்டிற்கு உணவு தந்து பூஜை செய்வதற்குரிய ஒரு அற்புதமான நாள், ஆண்டுக்கு ஒரு முறையே வரக்கூடிய மிக சிறப்பான நாள். இப்போ இந்த சஷ்டியை கபிலை சஷ்டி அப்படின்னு அழைக்கிறோம். கபிலை என்றால் பசு என்று அர்த்தம். பிரம்மதேவர் உயிர்களை படைப்பதற்காக தட்சன் என்ற தட்ச பிரதாபத்திற்கு அனுமதி கொடுக்கிறார். அவர் உயிர்களை படைப்பதற்கு முன்னால் உயிர்களுக்கு உணவு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் உணவை படைக்க என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மூச்சு காற்றின் மூலமாக சுரபி அப்படின்ற ஒரு பசுக்களை படைத்தார். அந்த சுரபி பசுக்களின் மூலம் நிறைய பசுக்கள் பிறந்தன. வெண்மையும் கருமையும், சிகப்பும் கருப்பும் கலந்து அல்லது கரும் சிறப்பு நிறம் கலந்த பசுக்களுக்கு கபிலை பசுன்னு பேர். இந்த கபிலை பசுனுடைய சிறப்பு என்னன்னா, பொதுவாகவே பசுக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவில் தான் பால் தரும். ஆனால் கபிலை பசு என்பது எப்பொழுது கறந்தாலும் பால் தரும், எவ்வளவு வேண்டுமானாலும் பால் கறக்கலாம். இது ஒரு தெய்வ பசு என்றே கூறலாம். 30 முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியும் பசுவில் குடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம். அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, இல்லை நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி ஏதாவது கொடுக்குறது இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் இல்லை ஒரு அகத்திக்கீரை கட்டு எடுத்துக்கிட்டு, உங்கள் வீட்டிலேயே பசுமாடு இருந்தால் இதை நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் பசுமாடு இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு சென்று, இப்போ கோசாலைக்கு செல்ல முடியாதவங்க எல்லா கோவில்களிலும், அதுவும் குறிப்பாக சிவன் பெருமாள் கோவில்களில் பின்னால் கோசாலை இருக்கும். அந்த கோசாலைக்கு சென்று கன்றுடன் கூடிய பசுவை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் சாத்தி, உங்களால் முடிந்தால் வஸ்திரமும் சாத்தி வலம் வந்து இந்த உணவுப் பொருட்களை, அதாவது வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கொள்வது நல்லது. இந்த நாளில் பசுவை நமஸ்காரம் பண்ணிக்கொண்டால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கும். கொலை களவு செய்வதால் உண்டாகிய பிரம்ம ஹத்தி தோஷங்களும் விலகும். பித்ரு தோஷங்கள் நீங்கி சுப வாழ்வு கிடைக்கும். இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக இந்த புரட்டாசி சஷ்டி எந்த 5 சிறப்புகளோடு பிறந்திருக்கிறது என்பதை பற்றியும், இந்த நாளில் கபில சஷ்டி என்று அழைக்கக்கூடிய இந்த மகாலய பட்ச நாளில் நாம் பசுவை எப்படி வணங்கினால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.